வணக்கம். லியோனார்டோ டாவின்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாவின்சி என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டாவின்சியை பற்றி சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். டாவின்சி பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலியில் பிறந்தவர், அதாவது இட்டாலியில் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் பிறந்தவர். இவர் 1452 பிறந்து 1519, அதாவது 67 வருஷம் உயிரோட வாழ்ந்து இறந்து போயிருக்காரு. டாவின்சி ஒரு பணக்கார தந்தைக்கும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய்க்கும் பிறந்தவர் தான் டாவின்சி. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓவியர். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாவின்சி 2 வேர்ல்டு வைட் ஃபேமஸான 2 டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு. ஒன்று மோனாலிசா, இன்னொன்று த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 டிராயிங்கையும் டாவின்சி வரைஞ்சிருந்தாரு. இதனாலேயே டாவின்சி வந்துட்டு ஓவியர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் டாவின்சி வெறும் ஓவியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வெறும் ஓவியர் மட்டும் கிடையாது, இன்னும் பல துறைகளில் எக்கச்சக்கமாக நிறைய சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டாவின்சியோட முழு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, லியோனார்டோ டி செர் பியாரோ வின்சி அப்படின்றது தான் அவருடைய முழு பெயர். டாவின்சி முழுக்க போரை வெறுக்கிற ஒரு நபர் அப்படின்னு அவரோட குறிப்புகளில் அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொன்னாலும் அவர் பலவிதமான போர் கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேங்க் அப்படின்னு சொல்லப்படுறது முத எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட் டேங்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு போர்க்கருவியை உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கும் 400 இயர்ஸ் பிஃபோரே டாவின்சி இந்த டேங்கை கண்டுபிடிச்சிருக்காரு. டேங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஷெல்லு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உள்ள ஒரு 4லேருந்து 8 நபர்கள் உட்காந்துக்கிட்டு சுற்றி எல்லா பக்கமும் சுடுற மாதிரி அதில் ஒரு 36 பேரல்ஸ் ஆஃப் புல்லட்ஸை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சுற்றி எல்லா பக்கமும் சுடுற மாதிரியும் அந்த டேங்க் நகர்ற மாதிரியும் டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாவின்சி இப்போ நவீன காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது ஆர்மி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிஷின் கன்ஸ், இதோட ஆரம்பம் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் டாவின்சி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. டாவின்சி முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சுடுறதுக்கு ஒரு புல்லட் இல்லை 2 புல்லட் லோட் பண்ணி சுடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதாவது இந்த லோட் பண்ணுற டைம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தனால இந்த நேரத்தை கம்மிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி அதுக்கான ஒரு முறையை கண்டுபிடிச்சாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 செட் ஆஃப் புல்லட்ஸை வந்து ஃபர்ஸ்டே லோட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கான ஒரு டிசைனை டாவின்சி உருவாக்கியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல்லட் காலியான உடனே செகண்ட் செட் ஆஃப் புல்லட்டை இமீடியட்டாக லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட்டை கூல் ஆகிறதுக்கு விடுறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் செட் தேர்ட் செட்டுக்கு வந்தோடனே அதில் லோட் பண்ணுறது, அதுக்குள்ளே தேர்ட் செட் ரெடியாக இருக்கும், அதை எடுத்து மேலே வச்சு சுடுறது. இந்த மாதிரி கண்டினியூஸாக சுடுற ஒரு முறையை டாவின்சி தான் கண்டுபிடிச்சாரு. இதனால எதிராளிகளை ஈஸியாக சுடலாம், அதுவும் இல்லாமல் இந்த புல்லட்ஸை லோட் பண்ணுற டைமும் சேவ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு முறையை டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, த வால் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவிங் லேடர் அப்படின்னு சொல்லலாம். நகர்ற ஒரு ஏணி மாதிரியான ஒரு விஷயத்தை டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. இதை வச்சு எதிரிகளோட கோட்டையில ஈஸியா ஏறி போயிடலாம். இந்த லேடரை மூவ் பண்ணி அந்த கோட்டை வழியா அந்த கோட்டையில ஏறி போகலாம். அதுவும் இல்லாம எதிரிகள் யாராவது இவங்க கோட்டையை நோக்கி வந்தா அந்த லேடர்ஸை ஏணியை வெளியே வச்சு அவங்க ஏறும்போது உள்ள இருந்தே அந்த லேடரை கீழே தள்ளி விடுற மாதிரியான ஒரு முறையையும் இவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அடுத்தது பிளேட் சேரியட். இது பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா ராணா யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே டாவின்சி அவர் வாழ்ந்த காலகட்டங்களில், டாவின்சி வந்து 14 to 15 சென்ச்சுரியில் வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்திலேயே டாவின்சி இந்த பிளேட் சேரியட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது சேரியட்டை சுற்றி பிளேடு இருக்கும். தேர் முன்னாடி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளேட்ஸ் கிளாக் வைஸில் சுற்றும், தேர் பின்னாடி மூவ் ஆகும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அது மட்டும் இல்லாமல் சக்கரங்கள்லையும் பெரிய பிளேடு வச்சு எதிரிகள் யாரும் தேர்கிட்டே வர முடியாத மாதிரி வந்தா அந்த பிளேடு அவங்களை கட் பண்ற மாதிரியான ஒரு டிசைனையும் டாவின்சி பண்ணியிருந்தாரு. இல்லை, இன்னும் நிறைய விதமான விஷயங்களை டாவின்சி கண்டுபிடிச்சிருக்காரு. டாவின்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் மேலும் குதிரைகள் மேலேயும் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. பறவைகள் போலவே மனுஷங்களையும் பறக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை டாவின்சிக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இதற்காக அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா ஏரியல் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டரை டாவின்சி கண்டுபிடிச்சிருக்காரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே ஒரு கூடாரம் போல அமைச்சு கீழே ஷாஃப்ட் கொடுத்து அதில் ஒரு ஹேண்டில் கொடுத்து 3லேருந்து 4 பேர் அதை சுற்றும் போது காற்று ஒரே இடத்துல சுற்றி அந்த ஹெலிகாப்டரை மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு டிசைனை டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. அடுத்து பால் பேரிங். இந்த பால் பேரிங்கும் பார்த்தீங்கன்னா டாவின்சி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இது எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல ரொட்டேஷன் ஆகக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பால் பேரிங்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொட்டேஷன் ஆகும்போது அதோட உராய்வு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பால் பேரிங்கை டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. இது அவரோட ஏரியல் ஸ்க்ரூ, அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா இந்த ஹெலிகாப்டர், இது கீழே சுற்றுறதுக்கான அதுக்கான வடிவமைப்பில் இந்த பால் பேரிங்கை ஃபிட் பண்ணி தான் அதை வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி டாவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த பால் பேரிங்கை தான் எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளைன்சஸ், இந்த மிக்சி கிரைண்டர்லேருந்து ஏர்கிராஃப்ட் வரைக்கும் எந்தெந்த பொருட்களை சுழற்சி இருக்கோ எல்லா பொருட்கள்லையும் அவர் கண்டுபிடிச்ச இந்த பால் பேரிங்கை தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து செல்ஃப் ப்ரொஃபைலிங் கார்ட் அப்படின்ற இந்த ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லலாம், இதையும் டாவின்சி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. காயில்டு ஸ்ப்ரிங் வச்சு
பிரேக்கை ரிலீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகிற மாதிரி டேவின்சி கண்டுபிடிச்சிருந்தாரு. 2006 ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இட்டாலியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் டேவின்சியோட குறிப்புகளை வச்சு அவர் உருவாக்கின மாதிரியே ஒரு செல்ஃப் ப்ரொஃபைலிங் கார்ட்டை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இதுவும் வெற்றிகரமாக ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேராஷூட் உலகத்தோட முதல் பேராஷூட்டை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா டேவின்சி தான். 1783 செபாஸ்டியன் அப்படின்றவர் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பேராஷூட்டை கண்டுபிடிச்சவர். ஆனால் இதுக்கும் முன்னாடி டேவின்சி பேராஷூட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரமிடு போன்ற ஒரு அமைப்பில் துணியை கட்டி 4 பக்கம் தொலை போட்டு அதில் பறக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டேவின்சி கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அதோட தெர்மல் வெலாசிட்டியை கம்மி பண்ணும்போது மேலே காற்றோட அழுத்தம் கம்மியாகி கீழே காற்றோட அழுத்தம் அதிகமாகிறது மூலமாக நம்ம பறக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டேவின்சி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 2002 டேவின்சியோட குறிப்புகளை வச்சு டேர் டெவில் அப்படின்னு சொல்லப்படுறவர் அதே போல் ஒரு பேராஷூட்டை உருவாக்கி பறந்தும் காமிச்சிருக்காரு வெற்றிகரமாக. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற பேராஷூட்டை விட டேவின்சி கண்டுபிடிச்ச பேராஷூட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் ரோபோ இதை கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா டேவின்சி தான். அதாவது கியர் அண்ட் வீல் வச்சு இது கேபிளை கனெக்ட் பண்ணி ரோபோக்களை அதுக்கான குறிப்புகளை எழுதினவர் வந்து டேவின்சி தான். இவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோக்கள் மனிதர்கள் மாதிரியே நடக்கும், அதோட கை கால்களை அசைக்க முடியும், அதோட ஜா இந்த பாட்டை அசைக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து டேவின்சி தான் குறிப்பிட்டிருக்காரு. இதை பார்த்து ரோபோட்டிக்ஸ் மார்க் ரோஷன் அப்படின்னு சொல்லப்படுறவர் 2002 டேவின்சி வரைஞ்சி வச்சிருந்த அந்த டிராயிங்ஸையும் அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் எடுத்து அதே மாதிரியான ஒரு ரோபோவை உருவாக்கியிருக்காரு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். டைவிங் சூட், அதாவது தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க இல்லையா, இப்போது தண்ணிக்குள்ளே இறங்கும்போது பின்னாடி ஒரு ஆக்சிஜனுக்காக ஒரு சிலிண்டரை வச்சுட்டு உள்ளே இறங்குறாங்க. இது போல் டிசைன்களை டேவின்சி அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் டிரான்ஸ்பரன்சியான கிளாஸ், அதாவது காகல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அதுக்கு ஏற்ற வசதிகள் இல்லாததுனால அதெல்லாம் அப்போது செய்முறையில் செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல விஷயங்களை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் மெஷர் மீட்டர், விண்ட் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை டேவின்சி கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த வீடியோவில் டேவின்சி வரைஞ்ச அந்த ஃபேமஸான 2 டிராயிங், மோனாலிசா, த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிராயிங்கை பற்றி, அதில் இருக்கிற மர்மங்களை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.